கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஸோ மார்கழி மாசம் நீங்க பிறந்திருக்கிறீங்க. ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்க. வாய்ப்புகள் இருக்குதா? கிடைக்குமா? கிடைக்காதா? ஸோ அதுபோக வந்து டீச்சிங் லைனுக்கு தான் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குமா? இல்லையான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்ப உங்களோட கன்னி ராசி வந்து நீங்க வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு வந்து மார்கழி மாசம் தனுசு வீட்டுல வந்து சூரியன். அப்ப சூரியனோட பார்வையில் வந்து உங்களோட தொழில் ஸ்தானம் எப்படின்னா ராசியோட தொழில் ஸ்தானம் உங்களுக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால, அதே மாதிரி வந்து உங்களோட ஜனன ஜாதத்துல வந்து லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல வந்து குருவும் கேதுவும் சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆனா நீங்க டீச்சிங் சம்பந்தப்பட்ட லைனுக்கு தான் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆல்ரெடி நீங்க 2 எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க. கட் ஆஃப் தான் வரல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு 2026வது வருஷம் 3வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு ராகு தசையில புதனை புத்தியை நடத்துற ஒரு காரணத்தினால வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து நீங்க முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பா சில பல தடை தாமதங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத உங்களை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?